ஆம்பளை எப்படியே கேக்கிட்ட வரதில்லை. பீர் வர மாட்டாரா? அவரே கூட்டாரா? அம்மா அவர் பீர் வருவாருமா? அது மட்டும் கிடையாது. தட்டி வாடிகள் எல்லாம் தலையெடுத்து வந்ததினா, தட்டி வாடிகள் எல்லாம் தலையெடுத்து வந்ததினா, தக்காளி வந்ததுல இருந்து தாசி பிழப்பு சுத்தமா போச்சு மாமா. அவங்கதான் பொம்பளைங்கள, நீங்களும் பொம்பளைங்கள. நாங்களும் தான். அது மட்டும் கிடையாது, ஆம்பளைங்களை பார்த்துட்டா போதும் மாட்டிக்கிறாளுங்க. டைட்டா மாட்டிக்கிறாங்க. அது பேர் தான் லெகின். அந்த லெகின்ஸ் ஒண்ணு மாட்டிட்டு தக்காளத்துக்கு ஒரு நட நடக்கிறாளுங்க பாரு. எப்படிமா? அடவரை கண்டாலே மாட்டிக்கிறாங்க. ஒரு நட நடக்கிறாளுங்க பாரு. போன் வேற கையில ஆம்பளைங்க வராதவரே நட நடக்கிறது இல்ல. அம்மா லெகின்ஸ் மாட்டிக்கிறோம், போன் வேற கையில எடுத்துறாங்க. ஆம்பளைங்களை பார்க்கறது மாதிரி நார்மலா நடக்கிறாளுங்க. ஆம்பளைங்க வந்துட்டா போதும் ஒரு நட நடக்கிறாளுங்க பாரு. எப்படி அந்த மாதிரி நடக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தா போதும் அந்த போன ஒரு கையில வச்சுக்கினா போதும் ஸ்டைல காட்டுவாங்க பாரு. அதுனா பரவாயில்ல, இவனுங்க அதுக்கு மேல காட்டுவாங்க. ஹலோ எங்கிரிமா? என்னடி அங்க போனே வந்திருக்காது. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணுவான்? ஹலோ சொல்றீ நாடியா நாடி பாத்துக்கலாம். ஏன்னா அது மெச்சிக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களே சீக்கிரமாக சென்று ஏதாச்சும் ஆம்பளைங்களை கூட்டிட்டு வாங்க. நான் உள்ள இருக்கேன். உன்னோட ரேட் என்னன்னு சொன்னாதான், அதாவது ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுக்க, அதுக்கு விலைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த விலைய சொன்னாதான் நான் ஆளை யார் யாரு கூப்பிடணும்னு கூப்பிட்டுவேன். நீ யார் யாருக்கு என்ன வேலைன்னு அப்ப சொன்னாதான் தெரியும். சொல்லு. அப்படியா? ரேட்டு தானே இருக்காங்க பெரியவங்க. அந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் அவரு அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய். அவருக்கு 1000 ரூபாய். ஆமா. அப்புறம் இருக்காங்க பாருங்க இல்லாம வாலிப பசங்க. ஆமா. இவங்களுக்கெல்லாம் 500 ரூபாய். ஆடி அதிகம் போய் 1000 ரூபாய். அதெல்லாம் முழுசா சொல்லிட்டு போய் கேளுடா. இருக்கா பாருங்க சின்ன பசங்க. இது இவங்களுக்கெல்லாம் 5000 ரூபாய். இம்மா துண்டுக்கு 5000 ரூபாய். இவங்களுக்கெல்லாம் நாங்க இப்பதான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமா மாமா. எப்பா உங்களுக்கு 500 ரூபாயா? 1000 ரூபாய். இவங்களுக்கு 500 ரூபாயா? இது ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 5000 ரூபாய். அது ஏன் தெரியுமா? இவங்களுக்கு நாங்க இப்பதான் ட்ரைனிங் கொடுக்கணும், அதனால 5000 ரூபாய். இவங்களுக்கு ஏன் 500 ரூபாய் தெரியுமா? இவங்க வரதும் தெரியாது, இவங்க போறதும் தெரியாது. ட்ரைனிங் சர்வீஸ் வீட்டாங்களா ஏதோ போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு 1000 ரூபாய் தெரியுமா? இவங்க வந்து அந்த காலத்து வண்டிங்க அது சர்வீஸ் முடிஞ்சு போய் விடிய 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 ஓட்டுவாங்க. அதனால அதான் ஓட்டுவாங்கம்மா. விடிய விடிய ஓட்டுவாங்க. ஏப்பா இப்போ ஓட்ட மாட்டாங்க தம்பி. பாப்பாங்க என்ன ஆகுது? தாய் மாமனா? அது என்ன ரேட்டு? அதை கை கட்டிக்குது அந்த பாப்பா. அது 1000 ரூபாய். இது 500 ரூபாய். சலிசா இருக்குது. ஏன்னா நானும் அதை தான் விரும்புகிறேன். எதுவுமே வேணா, நீ போய் சேர்றப்பா.
என்ன வேலை செய்யறா தெரியுமா? அவரு எவ்வளவு பேர் திருமசாலி அமிச்சுக்கிற அவர் என்னன்னா இங்க ஏதோ மடக்கத்துக்கு ரெடி ஆகுறாரு. அவ்வளவு பேர் திறமசாலி 2 நிக்க வச்சு நடிக்கிறாரு, 1 படுகு போட்டு நடிக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஆள் அமிச்சுக்கிறீங்க எப்படி வச்சா? ஏமா போட்டு வச்சிருமா மாமா மாமா ரேட்ட சொல்லியாச்சு. அது விரைவில் ஆம்பளைகளை கூட்டிட்டு ஆகட்டும். அந்த பாவம் நம்மை விடாது. நாட்டுக்கு நாடாக விளங்கக்கூடிய அதாவது நீர்வளம், நிலவளம், கோவளம் வசங்கள் பொருந்திய இந்த சேனிநல்லூர் கிராமத்திலே வன்னிய சங்கத்தின் சார்பாக இன்னும் வன்னிய சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நாடக மன்றத்திலே எங்கள் காஞ்சி அபிராமி நாடக மன்றத்திலே கோடையிடி மிருதங்க மாஸ்டர் அது மட்டுமல்லாது எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய கோடையிடி மிருதங்க மாஸ்டர் பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தினை சேர்ந்த எங்கள் மிருதங்க மாஸ்டரினை பாராட்டி ரூபாய் 101 வன்னிய சங்கத்தின் சார்பாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த ரேட்டு எங்களுக்கு தெரியல. அடுத்த ரேட்டு என்னன்னு சொல்லு பார்க்கலாம். எப்படின்னு அடுத்த ரேட்டை நான் சொல்றதை விட எங்க அக்கா தெளிவா சொல்லுவா. முதல்ல நீ ஒரு ரேட்டு சொல்லிடு, அப்புறம் அக்கா சொல்லு. எல்லா ரேட்டும் அக்காவே சொல்லுவா, கேளு. டேய் என்ன பேசிட்டு இருக்கே? உன்னை பார்த்தா எனக்கு நோவா ஜின்னு வருது. குடுப்போம் நோவா ஜின்னு அப்படி என்றால் அத்தராக ஒயின் ஷாப்ல போய் கேட்டு சொல்லுவாங்க. தட்டி சாத்தி குடும்பம்னு நாய் துண்டு கொடுக்கும். எந்த நாய் துண்ண முடியாதுடா, நாய் அச்ச நாயே சாத்தி வைக்க. அதுக்கு என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? உங்க தங்கச்சிங்களுக்கு ரேட்டு வேணும். என்னுடைய தங்கச்சிகளுடைய ரேட்டு கேட்டு நீ என்ன பண்ண போற? நான் இட்டு வந்து விடுறேன். பாவம் பிழைப்பில்லாத இருக்கிறாங்க. ஆமா அடுப்புல பூண்டு தூங்குதான். அதனால அனுபவம் பேசுது. ஒரு நாட்டு இளவரசி விலைமாதர்களை போல விலை சொன்னா பாக்குற பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க? நாட்டு இளவரசியா அவன் கூட போய் சுத்துற. அதாவது பண்ணியோட பண்ணி சேர்ந்தானே சொல்லுவாங்க. அப்ப தாசி பண்ணின்னு தானே சொல்லுவாங்க. தாசிகளோட நான் சேர்ந்தா அப்ப நானும் தாசியா? நான் தான் 250 ரூபாய் தான் உனக்கு குத்துனாங்க. யார அம்மால கூப்பிடுற? சரி வாடா, இங்க வாடா. ஆள் மேல அடிக்காதியா? அது கூட என்னையா சக்கால் தெரிஞ்சு தட்டி வச்சு சோறு போடுறான் தெரியல. வெளியே வந்து ஒவ்வொருத்தையும் ஒரு வெளியே சொல்லுவாளுங்க. சரியா? ரெண்டாவது வெளியே அவன் சொல்லட்டும், மூணாவது நான் சொல்றேன். சரியா? அப்ப சொன்னது சொல்லிட்டு தொட்டு பார்க்க பட்டு புடவைய தொட்டு பார்க்க 1000
போடுவே தொட்டு பார்க்க 1000 மாமா 1000 பக்கத்துல வந்து படிக்க யார் அம்மா தாலியா இருக்கணும்? யார் அம்மா தாலியா இருக்கணும்? அம்மா தாலியா இருக்கணும். அவர் ரேட்டு சொன்னாலே சொன்னே இல்ல ஆம்பளை பசங்க. அதாவது பட்டு போடுவே தொட்டு பார்க்கறதுக்கு 1000 ஒரு 1000 பக்கத்துல வந்து படிக்கிறதுக்கு 2000 எதுவும் பண்ண கூடாதான். ஆம்பளைங்களுக்கு ரேட்டு சொல்ல இவளுக்கு ஏன்டா சிரிக்கிறாளுங்க? அவங்களுக்கு தான் தெரியாது. இவளுங்களை காதை மூட சொல்லிட்டு ரேட்டு சொல்ல வேண்டியதான் இருக்கீங்க. காது மூடிக்குங்க, நான் சொல்ல போறேன். அடுத்த வெளியே சொல்ல போறா பாரு. அடுத்த வேலையை சொல்ல போறேன், காது மூடிக்குங்க. மல்லிப்புள்ள ஜாக்கெட் பாருங்க, மல்லிப்புள்ள ஜாக்கெட் பாருங்க 3000 மாமாய் 3000 உள்ள இருக்க மாதுளை பழம் பாருங்க 4000 மல்லிப்புள்ள ஜாக்கெட் பாருங்க 3000 மாமா 3000 உள்ள இருக்க மாதுளை பழம் பாருங்க 4000 மல்லி முல்லை ஜாக்கெட்டை பார்க்கறதுக்கு போடுறதுக்கு 3000 உள்ள இருக்கிற மாதிரி அதெல்லாம் அவங்களை கேட்டிருக்கோம். என்ன? அப்ப அவர் மட்டும் சொல்லலாமா மாதுளை மயன இருக்கிறீங்களே தொடர்பு கடை தண்ணி தூம் பையன் அடிங்களாண்டியா